இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய முன்னாள் தலைவர் அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை அப்படின்றது தமிழ்நாடு அரசியல ரொம்ப பெரிய பரபரப்பு, ரொம்ப பெரிய சலசலப்பு அப்படின்றத ஏற்படுத்தி இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்ட திருவேங்கடத்தை தமிழக காவல்துறை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறது அப்படின்றது அதை விட இன்னும் அதிகப்படியான பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்ற காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவேங்கடம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாரு அப்படின்றதா காரணமா சொல்றாங்க. பட் வாண்டடா வந்துட்டு சரண்டரான ஒருத்தர் வந்துட்டு ஏன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணணும் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த கூர்மையான ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அதை பதுக்கி வச்சிருக்க இடத்த வந்துட்டு பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல நல்ல வெளிச்சம் கூட வராத சுச்சுவேஷன்ல, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத நேரமா பார்த்து அந்த ரவுடியை கூட்டிட்டு போனது ஏன் அப்படின்ற கேள்வி ரெண்டாவது கேள்வியாகவும் வருது. மூணாவது கேள்வியா பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அவர் தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்ற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்ப கைவழங்கு கூட போடாம தமிழ்நாட்டையே உழுக்குன்னு ஒரு ரொம்ப பெரிய கொலை வழக்குல ரொம்ப முக்கியமான குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா கைது பண்ணி கைவழங்கு கூட போடாமையா கேஷுவலா கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி மூணாவது கேள்வியா வருது. ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னா ஒரு 50ல இருந்து 100 மீட்டர் ஓடுறதுக்குள்ள போலீஸால காலில் சுட்டிருக்க முடியும். அவங்க காலில் சுடாம டைரக்டா வந்துட்டு அவரை என்கவுண்டர் பண்ணது அப்படின்றது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது கேள்வி வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்றாங்க காவல்துறை? அதை தாண்டி திருவேங்கடம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பண்ணியிருக்காரு, அவர் என்கவுண்டர் செஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் அந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த திருவேங்கடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2014 குன்றத்தூர்ல நடந்த ஒரு கொலை வழக்கையும் 2015 இதே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த தென்னரசு அப்படின்ற ஒரு கொலை வழக்கையும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்புடையவர் தான் வந்துட்டு இந்த திருவேங்கடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே திருவேங்கடம் தான் பார்த்தோம் அப்படின்னா மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, அவரை கொலை பண்றதுக்கு 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 10 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கை வேகு பார்த்து அவர் எங்க போறாரு, எங்க வராரு, எந்தெந்த இடத்துல அவர் கூட ஆள் இருப்பாங்க, எந்தெந்த இடத்துல அவர் தனியா இருப்பாரு, அதை தாண்டி அவர் கையில துப்பாக்கி இருக்கா இல்லையா, அவர் கட்டக்கூடிய வீட்டுக்கு எந்த டைமுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாள் அவருடைய ஆக்டிவிட்டிஸை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வச்சு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த நரம்பு பகுதி இருக்கு இல்லையா, நரம்பு பகுதியில் கரெக்டான இடத்துல வந்துட்டு வெட்டணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கின் உடம்புல விழுந்த முதல் வெட்டு அப்படின்றது திருவேங்கடத்தினுடைய வெட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திருவேங்கடம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்குக்கு முதல் வெட்டு அப்படின்றத கொடுத்துருக்காரு. அந்த வெட்டில் ஆம்ஸ்ட்ராங் நிலம் தடுமாறினதுக்கு அப்புறமா தான் மற்ற 10 ரவுடிகளும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் முக்கியமான குற்றவாளியாக திருவேங்கடம் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 11 பேரையுமே வந்துட்டு நீதிமன்றத்தில் வந்துட்டு காவலில் எடுக்கிறாங்க. இந்த 11 பேர்கிட்டையுமே தனித்தனியான விசாரணை அப்படின்றது நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த தனித்தனியான விசாரணையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலையை ஏன் பண்ணீங்க, இந்த கொலையை யார் உங்களை பண்ண சொன்னது, அதை தாண்டி இந்த கொலைக்கு எவ்வளோ பணம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிச்சு, எந்த பெனிஃபிட்மே இல்லாமல் ஒரு கொலையை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரே கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான கேள்விகள் அப்படின்றது 11 பேர்கிட்ட இருந்துமே கேட்கப்பட்டிருக்கு. பட் இந்த 11 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவை சார்ந்த ஒரு வக்கீல் அப்படின்னே சொல்லலாம், அவரும் திருவேங்கடம் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான பதில்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த கொலையில அருள் இருக்கார் இல்லையா, அருளுக்கும் திருவேங்கடத்துக்கும் தான் முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 9 பேரை விட்டுட்டு இந்த 2 பேரை சின்சியரா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யூகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2 பேர்கிட்டையுமே கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்மோஸ்ட் ஒரு 90% பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான பதில்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு பதில் அப்படின்றது கிடைச்சதுனால பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்க்கு அதிகப்படியான சந்தேகம் அப்படின்றது எழும்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவேங்கடம் இருக்கார் இல்லையா, அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கொலைக்கான அமௌண்ட் அப்படின்றது திருவேங்கடத்தினுடைய அக்கௌண்ட் மூலமாக தான் போகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உண்மையா சொல்லி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல 2 பேருமே பொய் இருக்கு இல்லையா, அதே திருப்பி சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில்
யாராவது ஒருத்தர் இல்லாத சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாக்கி பயம் காட்டினா தான் இன்னொருத்தர் வாயை திறப்பாங்க அப்படின்றதுனால தான் இந்த என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் எல்லாராலையுமே யூகிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி அடுக்கடுக்கான கேள்விகள் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற பட்சத்துல விடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஏன் கூட்டிட்டு போகணும்? ஒரு 5:30 மணிக்கு வந்துட்டு மாதவரம் ஏரிக்கரை இருக்கு இல்லையா, அந்த சைடில் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா விடுஞ்சதுக்கு அப்புறமா பகல் பொழுதுலேயே ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய டைம்லேயே கூப்பிட்டு போயிருக்கலாம். அப்படி கூட்டிகிட்டு போனால் திருவேங்கடத்தினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ கூட்டிகிட்டு போய் அவங்க என்கவுண்டர் தான் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போதுமான அளவுக்கு போலீஸ் இல்லாமல் ஏன் வந்துட்டு ஒரு ரவுடியை அந்த டைமுக்கு வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே, அத்தனை போலீஸ் இருந்தும் அவர் ஓடி போய் துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி சூடு நடத்துற வரைக்கும் அவருடைய காலில் கூட சுடாதது ஏன் அப்படின்னும் அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படின்றது எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பேசிக்காக ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுது அப்படின்றதான் பார்த்தோம்னா பல பேருடைய கேள்விகளாக எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10 பேரும் வாயை திறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் அப்படின்றத அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு பயம் அப்படின்றது வந்தால் மட்டும்தான் 10 பேருமே உண்மையை சொல்லுவாங்க அப்படின்றதுனால கூட இந்த என்கவுண்டர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்கவுண்டர் வந்துட்டு தப்பா சரியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் அதிரடிகள் அப்படின்றத பார்த்தோம்னா கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா யார் வேணாலும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கொலை பண்றோம், அதுவும் இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய கொலையெல்லாம் வந்துட்டு பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 25 லட்சத்துல இருந்து 50 லட்ச ரூபா பணம் அப்படின்றது வந்துடும். நம்ம உள்ள போயிட்டு மிஞ்சி போன ஒரு 5 வருஷத்துலயோ 6 வருஷத்துலயோ வெளியே வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து அடுத்தடுத்து கொலைகள் அப்படின்றது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான கட்சியினுடைய தலைவருக்கே வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரியான கூலிப்படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொதுமக்களையா இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தடுத்து தொழிலதிபர்களையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தொழில் போட்டி காரணமா யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமை உருவாகும். ஸோ இந்த அதிரடி ஆக்ஷன்ஸ் அப்படின்றது கரெக்ட் தான். பட் இன்னொரு பக்கத்துல மனித உரிமை மீறல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருத்தர் குற்றம் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு வந்துட்டு போலீஸ் தண்டனை தான் வாங்கி தரணும். அவர் எவ்வளவு பெரிய குற்றம் பண்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை அப்படின்றதான் வாங்கி தரணுமே தவிர ஒரு உயிரை வந்துட்டு எடுக்கிறதுக்கான உரிமை போலீஸுக்கு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, திருவேங்கடம் இருக்கார் இல்லையா, அவருடைய கொலை அப்படின்றதுமே ரொம்ப பெரிய அரசியலாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆஜரானவங்க உண்மையான குற்றவாளிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் உண்மையான குற்றவாளிகளே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ மாஸ்டர் மைண்டா செயல்பட்டதோட மட்டும் இல்லாமல் இந்த சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையுமே முக்கியமான குற்றவாளியாக ரிஜிஸ்டர் ஆன திருவேங்கடமே என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது இந்த வழக்கில் ரொம்ப பெரிய திருப்பமாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கொலைகள் அப்படின்றது நடந்திருக்கு. அதுலேயே குறிப்பாக அரசியல் கொலைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கு. இந்த கொலையிலையாவது பாதிக்கப்பட்டவருக்கு நீதி அப்படின்றது கொடுக்க போகிறாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வழக்கம் போல இன்னொரு பெரிய பிரச்சனை நடக்கிற வரைக்கும் விவேக் சொல்லுவார் இல்லையா, ஸோ அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, ஆனால் அடுத்து இதை விட ஒரு பெரிய கொலை நடக்கிற வரைக்கும் இதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பேச போகிறோம், இதை மறந்துட்டே அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சி அரசியல் கொலைகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சேலத்திலேயே இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் நெல்லையிலேயே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய தலைநகர்னு சொல்ல சென்னையிலேயே இருந்தாலும் சரி, இங்கேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. முறையான ஆக்ஷன்ஸ் அப்படின்றதையும் அப்பப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கூலிப்படைகளை கட்டுப்படுத்துற அளவுக்கு சிவியரான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது தேவை அப்படின்றதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த என்கவுண்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த திருவேங்கடம் இருக்கார் இல்லையா, அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டது அப்படின்றது சரியா தப்பா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.